पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போகிறது பகவத்கீதையில் 14வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். சதுர்தசோத்தியாய குணத்ரய விபாக யோகம். இந்த அத்தியாயத்தோட பேர் குணத்ரய விபாக யோகம். 3 குணங்களை பார்த்தீங்கன்னா பிரித்து அறியக்கூடிய அத்தியாயம் இது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களையும் பிரித்து பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ண போகிறோம். 13வது சாப்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த உலகமும் உண்டானது எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னும் போது 13-26 பார்த்துருக்கோம். க்ஷேத்திரஜனுடைய சயோகத்தினால தான் இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுது. இந்த சம்சாரத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் சேர்த்து வச்சது தான் பார்த்தீங்க அப்படின்னா சம்சார காரணம். க்ஷேத்திரஜ சயோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் பிரித்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத திரஷ்டா திருஷ்யத்தை பிரித்தோம் அப்படின்னா மோட்சமானது உண்டாகிவிடும். அப்போ அதை பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியா இல்லை. இந்த 3 குணங்களும் நம்மளை பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டதா, நம்மளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சத்துலேயும் கட்டி வச்சிருக்கு. இந்த நானை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகாதிகளாக இருக்கக்கூடிய 23 தத்துவங்களும் ஒவ்வொரு அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 குணங்களால் கட்டி வச்சிருக்கு. அப்போ லேயராக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா எடுக்க வேண்டியிருக்கு. ஒரே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டோஸ் எல்லாம் காலி அப்படின்னு பண்ண முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா 3 குணங்களோட விசாரம் ரொம்ப அவசியம். அதை எப்படி பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விசாரத்தை நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயத்துக்கான ஒரு சூத்திர ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 2வது சாப்டரில் இருக்கு. 2வது சாப்டர் தான் அப்படியே ரிப்பீட் பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர்.
அங்க ஆத்ம தத்துவத்தை சொல்லிச்சு, இங்க வந்து பிரம்ம தத்துவத்தை சொல்லி ஐக்கியத்தை சொல்லிச்சு 13வது சாப்டர். அந்த 2வது சாப்டர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு 2வது சாப்டர்ல ஞான நிஷ்டையை அடையிறவனுக்கு என்னெல்லாம் உண்டோ 55ல இருந்து 72 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் சொல்லிச்சு. ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான், ஜீவன் முக்தி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க 13வது சாப்டர் முடிஞ்சதுக்கு பிறகு அங்க சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எலாபரேட்டா திரும்பவும் சொல்லணும். ஜீவன் முக்தன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இனி அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. அப்ப நம்ம சூத்திர ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை மேற்கொண்டு நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபயோகம் இருக்கு. சூத்திர ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது சாப்டர்ல 45வது ஸ்லோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 14வது அத்தியாயத்துக்கு 14, 16, 17 3 அத்தியாயத்துக்கும் சூத்திரம் இதுதான். என்ன எதுக்காக இந்த அத்தியாயத்தை மனசுல எப்பவுமே இந்த ஸ்லோகத்தை மனசுல எப்பயுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போற பாதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இந்த குணங்களை தாண்டி போகணும். நம்மளோட முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா குணாதீத்தனா ஆகணும். முக்தி அடையிறதுன்றதும் குணங்களை தாண்டி போறதுன்றதும் ரெண்டும் ஒண்ணு. குணாதீத்தன்னு சொல்லலாம், இல்லைன்னா முக்தன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த குணாதீத்தன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த 2:45 ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. நான் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். மலையாளத்துல இருக்கிறவங்க 2:45 ஸ்லோகத்தை பாஷ்யத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு சரியா இருக்கும். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் சொல்றாரு. 2:45க்கு அவதாரிக்கா. யஏவம் விவேக புத்தி ரஹிதாக தேஷாம் காமாத்மனாம். எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஷாம் அப்படின்னா எவர்கள், யஹா ஏவம் விவேக புத்தி ரகிதாக. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆத்ம அறிவு வந்து இன்னும் நமக்கு ஆத்ம தரிசனம் உண்டாகல. நம்ம எல்லாமே எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ஷேத்திரத்தோடு க்ஷேத்திரஜனா இருக்கிற நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா சிங்க் ஆகி ஜெல் ஆகி போயிருக்கேன், ஒன்று கலந்து போயிருக்கேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நானையும் இந்த தேகத்தையும் இந்த மனசு புத்தி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எனக்கு விவகாரம் பண்ண முடியல. அப்ப என்ன பேர் எனக்கு விவேக புத்தி ரகிதாக, விவேக புத்தி இல்லாதவர்கள். யாரு? வேற யாரையோ தேடாதீங்க, வேதாந்தம் சொல்றது நம்மளதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப விவேக புத்தி இல்லாத இந்த விதமா நம்ம ஜெல்லாய் போயிருக்கோம் தேகத்தோடு. அப்படிப்பட்டவங்களுக்கு நமக்கெல்லாம் வேற என்ன இருக்கு? காமாத்மனாம், நல்ல காம போகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் உடையவங்களா இருக்கும். எனக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் காஃபி குடிச்சோன்னா ஆனந்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலையில ஒரு பிளாக் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் தோணுது. அது காமம் தானே உங்களுக்கு. என்னுடைய ஆத்ம சுகம் தெரியாம, நான் சுகஸ்வரூபமா இருக்கேன்னு தெரியாம ஒரு காஃபி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுனாவே என்ன அர்த்தம்? நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜ்ஞானின்றது நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது. என்னுடைய ஆனந்தத்துக்கு ஒரு காஃபி தேவைப்படுது காலையில. இது மாதிரி நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஆசைப்படுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தேகத்தோட நீடெல்லாம் எனக்கு நீடா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். இந்த காலையில கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு காஃபி தேவைப்படுது. ஆனா நான் என்ன பண்றேன், எனக்கு காஃபி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப என்னாச்சு, தேகத்தையும் நானையும் ஒன்னாக்கி வச்சுட்டேன். அப்ப எனக்கு என்ன பேரு அப்படின்னா விவேக புத்தி இல்லாதவன். புத்தி இல்லாதவன் அர்த்தம் நமக்கு. அப்ப புத்தி இல்லாதவர்களுக்கு சின்ன சின்ன அல்பமான வஸ்துக்கள்லையும் ஆசைப்படக்கூடிய நமக்கு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 2:45 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் ஆரம்பிக்குது. நம்ம வந்து விவேக புத்தியில இருந்து இல்லாத நிலையில இருந்து விவேக புத்திய அடையறதுக்கு என்ன பண்ணணும், விவேகம் இல்ல நமக்கு, விவேகம் வர்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு வரும்போது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. திரைகுண்ய விஷயா வேதாஹ, திரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ, நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ
நிர்யோகக்ஷேம ஆத்மவான், நிர்யோகக்ஷேம ஆத்மவான். 2:45. இன்னும் ஆச்சாரிய சுவாமி என்னது திடீர்னு 14வது சாப்டர் எடுக்காம 2வது ஸ்லோகத்துல 2வது அத்தியாயத்துல 45 எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதான் பீஜம், சூத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரைகுண்ய விஷயா வேதாக, திரைகுண்ய விஷயா வேதாகன வேதங்கள். இந்த வேதத்தோட பூர்வபாகம் அப்படின்றது நான் அதிகமா கண்டனம் பண்றது எதுக்காக அப்படின்னா, இந்த பூர்வபாகம், வேதத்தோட பூர்வபாகம் ரிச்சுவல் பாட்டு, சடங்கு பகுதின்னு நம்ம சொல்றோம். இந்த சடங்க பத்தி பேசக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரைகுண்ய விஷயாவேதாக, 3 குணங்களை பற்றிய விஷயங்களே ஆகும். வேதத்தோட பூர்வபாகம் எல்லாம் பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசுது அப்படின்னா இந்த 3 குணங்களை அடையிறது தான். 3 குணங்கள் எது? இந்த 24 தத்துவங்களா இருக்கிற இந்த சம்சாரம். அப்ப இந்த மொத்த சம்சாரத்தையும் திரும்ப திரும்ப பரலோகத்துக்கு போறது, திரும்ப கீழே வர்றது, மேல பரலோகத்துக்கு போறது, அப்புறம் இங்கே இருக்கிறதையே தனம் தானியம் பகுபுத்திர லாபம் அப்படின்னு இங்கே எல்லாத்தையும் அடையிறது. இதை மட்டும்தான் பாத்தீங்கன்னா விஷயமாக கொண்டவை பூர்வபாகம். அதனால ரொம்ப தெளிவா இருக்கு. 3 குணங்களை விஷயமாக கொண்டவை வேதத்தோட பூர்வபாகம். ஏ அர்ஜுனா, ஆனா அர்ஜுனா நீ என்ன பண்ணு அப்படின்னா நிஸ்திரைகுண்யோ பவ. இதான் இந்த 14வது சாப்டர்ல உபதேசம். இதைத்தான் 2வது சாப்டர்லயே உபதேசமா ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிட்டார். நிஸ்திரைகுண்யோ பவ, ஏ அர்ஜுன நீ பாத்தீங்கன்னா 3 குணங்கள் அற்றவனாக ஆவாயாக, 3 குணங்கள் இல்லாதவனாக ஆவாயாக. இதான் உபதேசம். நிஸ்திரைகுண்யோ பவ. குணங்களை தாண்டி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி? அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்னா, ஆமா இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க டைரக்டா குணங்களை தாண்டி போக முடியாது, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுல முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம தான் அஜ்ஞானியாச்சு. நம்ம அஜ்ஞானியா இருக்கிற நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம். முதல் ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்த்வந்துவோ பவ. குணாதீதனாகிறதுக்கு முதல் ஸ்டெப் நிர்த்வந்துவோ பவ. துவந்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இருமைகளுக்கு பேரு துவந்துவம்னு பேரு, இரட்டைகள், டுவாலிட்டி. இந்த இரட்டைகளை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா நீ முதல்ல கடந்து போவாயாக, இரட்டைகள் இல்லாதவனாக ஆவாயாக, இருமைகள் இல்லாதவனா ஆவாயாக. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன் எப்பவுமே என்ன இருக்கு அப்படின்னா, மொத்த பிரவருத்தியும் என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிரவருத்தி எல்லா கர்மத்துக்கும் பின்னாடியும் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துவந்துவங்களை சகிச்சுக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், சகிக்க முடியல, அதனால ரியாக்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரியாக்ஷனும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துவந்துவங்களை சகிக்க முடியல. அந்த துவந்துவங்களை சகிக்க முடியாததுனால ரியாக்ஷன் பண்றோம். ரியாக்ஷன் பண்ணும் போதெல்லாம் ரஜோகுணம் தமோகுணம் வந்துடுது. சத்துவ குணத்துல இருந்துகிட்டு நான் என்னை நான் அப்படின்னு அறியறது பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன் அப்படின்றத அறிய முடியாம போகுது. அப்ப சத்துவ குணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துவந்துவங்களை சகிக்கிறது, பார்க்கிறது அப்படின்னு பேர். எதா இருந்தாலும், வலியா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், லாபமா இருந்தாலும், நஷ்டமா இருந்தாலும், சுகமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், எது இருந்தாலும் எது வந்தாலும் சம்பவிக்கும், எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். அப்ப எது சம்பவிக்கும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இரட்டைகள் போகக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வலி இருந்துச்சு, இன்னைக்கு போச்சு, நாளைக்கு புதுசா ஒண்ணு வரும் போகும். இன்னைக்கு ஒருத்தர் ஸ்துதி பண்றார், அது போயிடும். நாளைக்கு ஒருத்தர் அவமானப்படுத்துவார். இன்னைக்கு குளிர் இருக்கு, இன்னும் 4 மாசம் கழிச்சு வெயில் வந்துடும், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, போயிடும். அப்ப எல்லாம் வந்து போகக்கூடியது இருமைகள். ஆகமா பாயினக போகக்கூடியவைகள். அனித்தியாக, இது எல்லாம் அனித்தியமானவை அப்படின்னு மனசுக்குள்ளார நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கன்விக்ஷன் வந்துடணும். இந்த உலகத்துல இருக்கிற இரட்டைகள் எதுவுமே பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நிக்க போறது இல்லை, போயிட்டே இருக்கிறது. அதனால பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா சகித்து கொள்ளுதல். முதல் காரியம் சகிப்பு, மர்மரிங் இல்லாம, எந்த ஒரு எதிர்மறையான இதுவும் இல்லாம, அதை எப்படியாவது அதை நாசம் பண்ணணும்னு இது பண்ணாம முழுசா உள்வாங்கி பாத்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தன்மயமா ஆக்கிக்கிறது. அது வலியோ வேதனையோ எதா இருந்தாலும்
அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். இதான் நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பார்க்க போறது இல்லை. யாரெல்லாம் ரியாக்ட் பண்றோமோ இந்த இருமைகளை மாத்திக்கிறதுக்கு, அப்ப பார்க்கிற சக்தி இல்லாம போயிடுது. நம்ம ரியாக்ஷன்லயே கர்மத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடும். அப்ப குணாதீதன் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இருமைகளை சகித்து கொள்ளுதல். அந்த சகிச்சு 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, இருமைகள் வந்து போனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு சலனமும் இல்லாமல் ஆயிடும். எது வந்தாலும் எது போனாலும் ஒரு சலனம் இல்லாம நிர்விகாரமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரு நிர்த்வந்துவகான்னு பேர். அப்ப முதல்ல சகித்தல், அதுக்கப்புறம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு எந்த ஒரு மனசுல வந்து மாறுபாடும் இல்லாம இருக்கிற கத்துக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, சுவாமி அந்த நிர்த்வந்துவத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுத்தையும் காரண காரியமா சொல்லுது. நான் எப்படி இருமைகளை கடந்து போனவனா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த உபதேசம் சொல்லுது நித்திய சத்வஸ்தா பவ. நித்திய சத்வஸ்தோ பவ. சதா வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்திலேயே நிற்பாயாக. சத்துவகுணத்துல நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? பழகிற மனிதர்கள், நம்ம பேசுற பேச்சு, சாப்பிட்ற ஃபுட்டு, குடிக்கிற தண்ணி, இருக்கிற இடம், சுவாசிக்கிற காத்து, இது மாதிரி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தையா செலக்ட் பண்றது. நல்ல சத்துவ குணம் உள்ள மனிதர்களோட பழகிறது, சத்துவ குணம் இருக்கிற கிரந்தங்களை வாசிக்கிறது, கீதா மாதிரி, பகவத்கீதை, உபனிஷத்து, யோக சூத்திரத்தெல்லாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வீடியோ ஆடியோ பார்க்கும் போதும் சத்துவ குணத்தை வளர்க்கிற மாதிரி வீடியோ ஆடியோ பார்க்கறது, நல்ல ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் ஃபுட்டா எடுத்துக்கிறது, நல்ல ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தை அதிகப்படுத்துற ஜலமா எடுத்துக்கிறது, நம்ம போற இடம், விவகாரம் பண்ற இடம் எல்லாத்தையும் சத்துவ குணமா வச்சுக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சத்துவ குணத்தை அதிகப்படுத்துறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகிக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். அதனால நிர்த்வந்துவத்தை அடையறதுக்காக நித்திய சத்வஸ்தோபவ, சத்துவத்துல நினைப்பாயாக. சுவாமி, இந்த சத்துவத்துல நிக்கிறதுக்கு வந்து என்ன பண்றது சுவாமி? யாரும் கேட்கலாம்ல திரும்பவும். சத்துவ குணத்துல நிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் எல்லா ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த உபதேசம் சொல்லுது சத்துவ குணத்துல நிக்கிறது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி. கிரகஸ்தர்கள் ஆசிரமத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பிரதானம். அப்ப சம்பாத்தியத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஜாபுக்கு போக வேண்டியிருக்கு, பரபரன்னு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாலேஜை கேதர் பண்ணிக்கங்க. ஆனா எக்ஸிக்யூட் பண்ண போறது எப்போ அப்படின்னா வானப்பிரஸ்தத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ண முடியும், குணாதீத்தனா ஆக முடியும். அப்ப குணாதீத்தன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல ட்ரை பண்ணீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. இது சொல்லுது, உபதேசம் சொல்லுது நிர்யோக க்ஷேமோ பவ. ரொம்ப முக்கியமான உபதேசம். சத்துவ குணத்துல நிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஜாபை விடணுங்க, வேற எதுவும் இல்லை. கஷ்டமா இருக்கும்ல, ஐயோ இன்னும் சாமி ஜாபை விடணுன்றீங்க. ஆமா, ஏன் அப்படின்னா எல்லா ஜாபும் என்ன அப்படின்னா பணத்தை தேடி போற எல்லா காரியமும் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண காரியம் தான். எந்த காரியம் பண்ணினீங்கனாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஜோகுணம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆசை இருக்கு, எனக்கு இந்த சேலரி வேணும், இந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும்போதே அது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண காரியம் ஆயிடுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கலாம், இதை அப்ளை பண்ண முடியாது. வானப்பிரஸ்தர்களா இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? நிர்யோக க்ஷேம பவ. நிர்யோக க்ஷேமம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு பேர் யோகம் அப்படின்னு பேர். நம்ம எதையெல்லாம் அடையாத வஸ்துவை சம்பாதிக்கிறோமோ, ஒர்க் பண்ணி பிசினஸ் பண்ணி இல்ல ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பண்றோமோ, அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா யோகம் அப்படின்னு பேர். எதை அடையிறதா இருந்தாலும் ஒரு காரியம் பண்ணணும்ல, அந்த காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணமா தான் இருக்கும். ஏன்னா ரஜோகுணம் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது, காரியத்தை பண்ண முடியாது. காரியம் பண்ணணும் அப்படின்னாவே ரஜோகுணம். ஒரு வாக்கிங் போறதா இருந்தாலும் ஒரு ரஜோகுணம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் டீச்சிங் பண்றேன், இந்த சப்தத்தை பிரயோகப்படுத்தணும்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஜோகுணம் வந்து தேவைப்படுது. அப்போ சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய ரஜோகுணம் இருந்தா தான் சம்பாதிக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்றது சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரக்ஷணம்,
சம்பாதிச்சதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பாதுகாக்கிறது, லேண்டை வாங்கி போடுறது, அதை பாதுகாக்கிறது, யாரையும் என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது, எதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்குமோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரக்ஷணத்துக்கு பேர் க்ஷேமம்னு பேர். அப்போ யோகம் சம்பாதிக்கிறது, க்ஷேமம் சம்பாதிச்சதை காப்பாத்துறது. இந்த ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு அப்படின்னா குணாதீத்தனை ஆகணும் அப்படின்னு உனக்கு ஐடியா இருந்தா இதை பற்றின விஷயங்களை யோசிக்கவே யோசிக்காத, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போட்டு வரதை பற்றியும் யோசிக்காத, செலவை பற்றியும் யோசிக்காத, எதையும் பாதுகாக்கணுன்ற எண்ணத்திலையும் கவனம் கொடுக்கவே கொடுக்காத. அப்போ யோகக்ஷேமத்தில் கவனம் கொடுக்காம இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா யோகத்தில் கவனம் கொடுக்கல அப்படின்னா ரஜோகுணம் வராது. க்ஷேமத்தில் எப்போ நம்ம கவனம் கொடுக்கலையோ அப்போ வந்து மோகம் இல்லாமல் போகும். பகவான் பார்த்துப்பார் அப்படின்ட்டு கிரகஸ்தாசிரமத்தில் நல்லா ஏர்ன் பண்ணுங்க. கிரகஸ்தாசிரமத்தில் நல்லா ஏர்ன் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா பன்பட்ரி ஜாமுக்கு என்ன உண்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு பேசாமல் உட்கார்ந்துக்கிட்டு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சிம்பிள் ஜீவனத்தை லீட் பண்ணிக்கிட்டு வெறும் ஒரு சும்மா சாதாரணமாக செலவு எடுத்துக்கிட்டு அதிக தேவையில்லாமல் பேசாமல் இருந்துட்டு சுவாத்தியாயத்தையும் அனுஷ்டானத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். எப்போ வந்து உங்களுக்கு பாதுகாப்பில் பயம் வருதோ அப்போ மோகம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம், தமோ குணம் அது. அப்போ ஈஸ்வரன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாயிடுது. எப்போ வந்து ஐயோ நம்ம தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு எண்ணம் வருதோ அப்போ வந்து ஈஸ்வரன் மேலே கர்மா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ இந்த தேகத்தை பகவான் பார்த்துப்பார், என்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு பரிபூர்ணமா பகவான்கிட்ட விட்டுட்டு இருக்கிற கொஞ்சோண்டு தனத்தை ஓரமாக வச்சுட்டு கோயில் பக்கத்தில் இருந்துட்டு பேசாம சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அனுஷ்டான திருக்கால சந்தியாவை திருக்கால ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சத்துவகுணம் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இதை விட்டுட்டு வேற எந்த காரியம் பண்ணினாலும் ரஜோகுணம் தமோகுணம் மோகத்தை வந்து கொடுத்துரும், ரஜோகுணத்தை கொடுத்துரும், காமக்ரோதத்தை கொடுத்து விடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்துல நிக்கணும், அதிலே எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறவன் யோகக்ஷேமத்தை கடந்தவனாக இருக்க வேண்டும். இதான் நிர்யோக க்ஷேமோ பவ. சரி, நிர்யோக க்ஷேம பவ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சாமி உபாயம்? அப்படின்னு யோகக்ஷேமத்துல கவனம் இல்லாம இருக்கணும்னா என்ன சுவாமி உபாயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா. நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிஷனல் லைஃப் ஸ்டைலா இருக்கு. எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ல நம்ம வச்சிருக்கோம்ல. ஆமா, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வாழ்ந்துகிட்டு இருந்தா எவ்வளோ வேலை தெரியுங்களா உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போகும்போது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கீரை கிடைக்கும், வாங்கிட்டு வந்தால் போதும், பருப்பு போட்டு கீரையை சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம். இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பகோணத்து பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சீப்பு ஜீவனம். கும்பகோணம்னா ரொம்ப சிட்டிக்குள்ளே கூட போவேன். இந்த திருவையாறு பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஜீவனம் ரொம்ப சிம்பிள். சும்மா சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு நல்ல வீடு கிடைக்கும் வாடகைக்கு. ஒரு 1500 ரூபாய்க்கு நல்ல வீடு கிடைக்கும். ஒரு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பும் ஒரு கீரையும் வச்சா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு நாளைக்கு செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து தங்குனீங்க அப்படின்னா செலவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000க்குள்ளார உங்களோட தேவையே முடிஞ்சு போயிடுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் வாழ்ந்துக்கிட்டு குணாதீத்தன் ஆகணும்னு ஆசைப்பட்டா முடியுமா? மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் குணாதீத்தனால ஆகவே முடியாது. ஏன் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவி. ஒரு ஆட்டோ ஏறணும்னு தேவைப்பட்டால் ஆட்டோ தான் ஏற வேண்டியிருக்கும். எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ ஜீவனம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவியாகவே போயிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் சம்பாத்தியம் தேவைப்படுதா? அதுக்கேற்ற மாதிரி இன்கம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் யோசிப்பு இருக்கும், ஐயோ சிட்டிக்குள்ளார இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை பெருக்கிறதுக்காகவோ இல்லை வருமானத்தை காப்பாற்றுறதுக்காகவோ நம்ம கடைசி சாகர காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வேணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த யோகக்ஷேமத்துக்குள்ளாரையே யோசிப்பு இருக்கும். மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, யோகக்ஷேமத்தை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, கவனம் கொடுக்காமலாம் இருக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மவான் பவ. ஆத்மவான் பவ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் வருது. ஆத்மவான் பவ அப்படின்னா உடையவனாயிரு அப்படின்னு அர்த்தம். உடையான் அப்படின்னு நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம், உடையார் அப்படின்னு. உடையார் அப்படின்னா தன்னை உடையவன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா சுகபோக விஷயங்கள்ல போகாம இந்திரியங்களையும் மனதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வசப்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக சொபஸ்டிகேட்டடா எந்த லைஃபும் தேவையில்லை சாமி. சாதாரண ஒரு ரசம் இருந்தா போதும், ஒரு மோர் இருந்தா போதும், சாதாரண ஒரு சின்ன வீடு இருந்தா போதும் அப்படின்னு லைஃப் ஸ்டைல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களுக்கு போகம் கொடுக்காம வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் கம்மியாயிடும். அப்ப தேவைகள் கம்மியாச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் எவ்வளவு ஜீரோவா இருக்கோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களையும் மனதையும் அடக்கி பேசாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஜீவனம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை பத்தி யோசிக்க வேணாம், ரஜோகுண தமோ குணத்துக்கு போக வேணாம். அல்பமான ஜீவனம் இருந்துச்சு அப்படின்னா சத்துவகுண காரியத்தா இருக்கக்கூடிய சுவாத்தியாயத்திலையும் அனுஷ்டானத்திலையும் நல்ல முறையில ஈடுபட முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? மெயின்டெனன்ஸ் வேற எதுவும் இல்லை. உங்களுடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட வஸ்துக்களை இழுத்து போட்டு வச்சிருப்போம். அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். அப்போ உங்களோட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான நேரம் உங்களோட இந்திரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகத்துக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ அதை மெயின்டைன் பண்றது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆத்மவான் பவ அப்படின்னும் போது இந்திரியங்களையும் மனதையும் அடக்கியவனாயிரு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா கவனக்குறைவு இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த சத்துவகுண காரியத்திலேயே ஆத்ம விஷயத்திலேயே ஈடுபட முடியும். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம். அப்ப என்ன பண்ணணும்? குணாதீதன் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிங்க. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் அடக்கிறது. ஆத்மவான் பவ. கீழ இருந்து மேல இருந்து வந்தோம், இப்ப கீழ இருந்து போங்க. கீழ இருந்து போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் குணாதீதன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல் உபதேசம் ஆத்மவான் பவ. இதான் முதல் உபதேசம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்திரியங்களையும் இந்த மனசையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகங்களுக்கு உட்படுத்தாமல் கண்டிஷனுக்குள்ளார கொண்டு வராம எனக்கு எது இருந்தாலும் ஓகேஜி, எது இருந்தாலும் ஓகே அப்படின்ற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஜீவிக்கிறதுக்கு எது இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்திரியங்கள் உங்களுக்கு வசப்பட்டிருக்குன்னு அர்த்தம், மனசுக்கு ப்ராப்ளம் பண்ணலன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டாவது ஸ்டெப் நிர்யோக க்ஷேமோபவ. நிர்யோக க்ஷேமோபவன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகக்ஷேமத்துல கவனமே இல்லை. ஏன்னா தேவைகள் கம்மி. நீங்க தான் இந்திரியங்களும் மனசு உங்களுக்கு வசப்பட்டிருக்கு, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்துட்டீங்க. அப்ப எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு லைஃப் ஸ்டைல இருக்கும் போது யோகத்திலையும் கவனம் வேணாம், சம்பாதிக்கணுன்ற கவனமும் கம்மியாயிடும், அதை பாதுகாக்கணுன்ற எண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை வந்து விட்டுட்டு இருக்கிறது ஈஸியா நடக்கும். ரெண்டாவது உபதேசம். அதுக்கப்புறம் இந்த யோகக்ஷேமத்துல கவனம் இல்லை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ரஜோகுணம் தேவையில்லை, தமோ குணம் தேவை இருக்காது. ரஜோகுணமும் ஒர்க் ஆகாது, தமோ குணமும் ஒர்க் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நித்திய சத்வஸ்தோபவ. சதா சத்துவ குணத்திலேயே இருக்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகும். சரி, நித்திய சத்துவ குணத்திலேயே இருக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னும் போது நிர்த்வந்துவோபவ உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு எந்த இரட்டைகள் வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா பாக்குற சாமர்த்தியம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தினால பாக்குற சாமர்த்தியம் வரும். அதை மெதுவா சகிச்சுக்கிற சாமர்த்தியம் வரும். அதோட வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி அதை தூர போட்டுட்டு போற சாமர்த்தியம் நமக்கு வரும். அப்ப நிர்த்வந்துவோபவ கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களையும் கடந்தவனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் அப்ளை பண்ண போறோம். விஸ்தாரமா வந்து பாத்தீங்கன்னா 4 அத்தியாயத்துல பேச போறோம். அடிச்சா பாஷ்யத்துக்கு வந்துங்க. பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த 2:45 பாஷ்யம் பாருங்க. திரைகுண்ய விஷயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? திரைகுண்யம் சம்சாரோ விஷய. திரைகுண்யம்னா இந்த 3 குணங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குண விஷயம் எது அப்படின்னா இந்த சம்சாரம். இந்த மொத்த சம்சாரமும் 3 குணங்களால் ஆனது. 24 தத்துவங்கள் தான் இந்த சம்சாரம். 4க்கு அந்நியமா இருக்கிறது. இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எவைகள் பிரகாசித்தவ்யோ ஏஷா, எவைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றனவோ தே வேதாக, அந்த வேதங்கள் திரைகுண்ய விஷயாக. அப்ப வேதங்களோட பூர்வ பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மகாண்டிகளோட சேராதீங்கன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க சப்ஜெக்ட்ல மோட்சம்ன்றது ஒண்ணு இல்லை.
அதனாலதான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 2வது சாப்டர்லயே அவர் சொல்லியிருக்கார், யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்தி விபஸ்சிதக வேதவாத ரதா பார்த்த நாண்யதஸ்தீதி வாதீனக. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு, நான் சொல்லல. என்னன்னு கேட்டா ரொம்ப ஃப்ளவரிஷா பேசுவாங்க, உங்களுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அழகா பேசுவாங்க. வைதிகர்கள் பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, ஐயோ பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுகிரகம் பண்ணியிருக்காரு வாயில. அப்படியே இனிமையா பேசி நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்சாரத்திலேயே இருக்க வச்சிருவாங்க. அதுதான் முக்கியம். சம்சாரத்துக்கு என்ன உண்டோ அதுதான் பேசுவாங்களுடைய இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டு மேல போகணும் அப்படின்னு அவங்களோட சப்ஜெக்ட்ல இல்லவே இல்லை. அப்ப வேதத்தோட பூர்வபாகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களோட விஷயம் இந்த சம்சாரம் தான். அவைகளை சொல்றதுனால இந்த வேதங்களுக்கு பேரு திரைகுண்ய விஷயாகான்னு பேர். தே தொம்து, ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனா தொம்து நீயோயனில் நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன. ஏ அர்ஜுனா நீ வந்து பாத்தீங்கன்னா குணங்களை கடந்தவனாக ஆவாயாக. குணங்களை கடந்தவனாகிறதுனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார், நிஷ்காமோ பவ இத்தியர்த்தம். சிம்பிளா சொல்லிட்டார், காமங்கள் அற்றவனாக இரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் 24 தத்துவம் தான், 3 குணங்கள் தான். நீங்க எதா ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைப்படுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குண விஷயம்தான். இந்த 3 குணங்களுக்கு அந்நியமா நீங்க ஆசைப்படுறதுக்கு இந்த உலகத்துல வந்து யார் இருக்கான, நான் மட்டும்தான் இருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஆத்ம காமம். அப்ப நான் என்ன அடையிறத ஆசைப்படுறத தவிர்த்து வெளியில இருக்கிறத எதா ஆசைப்பட்டாலும் அது 3 குண விஷயம்தான். குணத்துக்குள்ளார வந்துருவோம் நம்ம. அதனால குணங்களை கடந்து போகணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பொய்யானது, வெறும் மாயாமயம் அப்படின்னு எதையுமே ஆசைப்படாம எது நடக்குதோ நடக்கட்டும், எது வருதோ வரட்டும், எது போதோ போகட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னையே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப காமங்களை எல்லாத்தையும் விட்டவனாக இரு அர்ஜுனா அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ற. நிர்த்வந்துவகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக துக்க ஹேது. சுகத்துக்கு காரணம், துக்கத்துக்கு காரணம். சுக துக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதனால வருது நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இரட்டைகள்னால, டுவாலிட்டினாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டைகள் இந்த சுகதுக்கம் சம்பவிக்குது. ஆச்சாரியர் சொல்றாரு சபிரதிபக்ஷவ் பதார்த்தவ். சபிரதிபக்ஷவ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமானது. இப்ப பாருங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு. எனக்கு இந்த சில்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனக்கு கஷ்டப்படுத்துது என்ன. இதே சில்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துல நம்ம என்ன பண்றோம், ஐயோ சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு, பிரீஸ் ஒரு நல்லா இருந்தா நல்லா இருக்குமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டா இருந்தா நல்லா இருக்குமேன்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல என்னடா இது இந்த ஹீட் இப்படி இருக்கே அப்படின்னு ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், வெப்பமா இருக்கே அப்படின்னு சபிக்க. அப்போ ஒரு காலத்துல சுகம் தர்றது, இன்னொரு காலத்துல துக்கம் தர்றதா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குளிர் எனக்கு துக்கம் தருது, இதே நேரத்துல வெயில் காலத்துல வெயில் எனக்கு துக்கம் தரதா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயில் சுகம் தருது எனக்கு, ஆனா வெயில் வந்து அப்போ துக்கம் தரதா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எதிரிடையானது. லாபம் நஷ்டம், மானம் அபமானம், சுகம் துக்கம், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரெதிரானது, விரோதமானவைகள். இந்த பதார்த்தங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா துவந்துவ சப்தத்தினால சொல்லப்படக்கூடியதா இருக்கின்றது. துவந்துவ சப்த வாச்சியம். ததோ நிர்கதோ நிர்த்வந்தோ பவ. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறிட்டே இருக்கு. அப்ப இத சுகம்னு சொல்றதா துக்கம்னு சொல்றதா? நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இத சுகம் துக்கம்னு எப்படி நான் சொல்றது? ஏன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப நினைக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் அப்ப எனக்கு இப்ப ஹீட் வந்து பாத்தீங்கன்னா சுகம் தரக்கூடியதா இருக்கிறத நான் விரும்புறேன். ஹீட் வேணும் அப்படின்னு, பாடிக்கு டெம்பரேச்சர். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துல வந்து ஹீட் வேணும்னு நினைப்போமா அப்படின்னு நினைக்க மாட்டோம். அப்போ வந்து சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ இப்ப எனக்கு சுகம் தர்றது வெயில் காலத்துல துக்கமாவும், இப்ப துக்கம் கொடுக்கறது வெயில் காலத்துல சுகமாவும் ஆயிடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதார்த்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இவைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இது சுகம் அப்படின்னோ இது துக்கம் அப்படின்னு டெபினிஷன் பண்ண முடியாது இந்த உலகத்துல இருக்கிற எந்த பதார்த்தமும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ இந்த இருமைகளை கடந்தவனாக இரு அப்படின்னு சொல்லியாச்சு. துவம்
நித்திய சத்வஸ்தக. சரி, அந்த இருமைகளை கடந்து போறதுக்கு என்ன பண்ணணும்? நித்திய சத்வஸ்தனாயிரு, நித்திய சத்துவ குணத்தில் நிற்பவனாக இரு. சதா சத்வகுணாசிரயோ பவ, எப்பவுமே பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தை சார்ந்தவனாகவே இரு. நீ பழகிற மனிதர்கள்ல இருந்து, போற இடத்துல இருந்து, எல்லா காரியத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணு? சத்துவ குணம் இருக்கா, சத்துவ குணம் இருக்கா, சத்துவ குணம் இருக்கா பார்த்துக்கிட்டே இரு. எங்கெல்லாம் ரஜோ குணமும் தமோ குணமும் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டும் படாமலும் கடந்து போயிட்டே இரு. இல்ல அப்படின்னா சங்கதோஷம் வந்துடும். அங்க இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோ குணம் உங்களுக்கும் வந்துடும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா அது துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால பாக்குற, பேசுற, கேட்கிற எல்லாத்திலையும் சத்சங்கம் சத்சங்கம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? சத்சங்கம்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேவிக்கிற எல்லா விஷயமும் சத்துவ குண பிரதானமா இருந்துச்சுன்னா அதான் சத்சங்கம். அப்போ சத்துவகுண விஷயங்களோடையே சங்கம் வச்சுக்கிட்டு நீ இருப்பாயாக. அது மட்டும் இல்ல, ததா அது போலவே நிர்யோகக்ஷேமஹ. நிர்யோகக்ஷேமகன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு, அனுபாத்தஸ்ய உபாதானம் யோகா. அடையாததை அடையிறது எதுவோ அதுக்கு பேர் யோகம்னு பேர். நம்ம முன்னாடிலாம் பழைய காலத்துல லெட்டர் எழுதும் போது யோகக்ஷேமம், வீட்டுல எல்லாம் சௌக்கியமா, யோகக்ஷேமம் எல்லாம் நல்லா இருக்கான்னு எழுதுவோம். இப்பெல்லாம் யாரும் நம்ம அது மாதிரி பிரயோகமே இல்லாம போச்சு. அப்போ அடையாததை அடைதல் எதுவோ அதுக்கு பேரு யோகம், சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல உபாத்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா. அடைஞ்சதை பாத்தீங்க அப்படின்னா ரக்ஷணம்னா பாதுகாக்கிறது, அடைஞ்சதை பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு பேரு க்ஷேமம் அப்படின்னு பேரு. அடையிறது, அடைஞ்சதை பாதுகாக்கிறது, சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சதை பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றது. இந்த ரெண்டுத்துக்கு பேரு யோகக்ஷேமம்னு பேர். இந்த யோகக்ஷேமத்துல யோகக்ஷேம பிரதானசிய, ஏன் சுவாமி அந்த யோகக்ஷேமத்துல கவனம் கொடுக்க கூடாத சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகமும் க்ஷேமமும் என்னன்னு அப்படின்னா, யோகம்ன்றது ரஜோகுணம், க்ஷேமம்ன்றது பாத்தீங்கன்னா தமோகுணம். யோகம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ரஜோகுணத்துக்குள்ள உள்ள வந்தாதான் சம்பாதிக்க முடியும். ரஜோகுணம் இல்லாதவன் சம்பாதிக்கவே முடியாது, ரஜோகுணம் இல்லாதவன் சம்பாதிக்கவே முடியாது. என்னெல்லாம் சம்பாதிக்கவே தெரியாது எனக்குலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஃபோக்கஸ் இந்த பக்கம் இருக்கா, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாது எனக்கு. அப்ப போல ஒண்ணுமே முடியாது அவனால. ஒரு நயா பைசா கூட சம்பாதிக்கிறதுக்கு யோக்கியதம் இல்லாத போயிடுவான் சத்துவ குணத்துல இருக்கிறவன். அதே நேரத்துல தமோ குணம் யாருக்கு தெரியுங்களா வரும்? உங்களுக்கு ஒரு மோகம் இருக்கணும். தமோ குணம் இருந்தாதான் மோகம் வரும். ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ இது யாராவது கொண்டு போயிட்டா என்ன பண்றது, நம்ம என்ன ஆகும், லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை மறந்துடுறது. ஈஸ்வரனை மறந்துட்டு நம்மளை இந்த பணம் தான் பாதுகாக்கும், இந்த செல்வம் தான், இந்த லேண்டு தான் பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு மோகத்துல மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பாதுகாக்கிற காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன விஷயத்த கூட பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, என்னோட ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்காங்க, வீட்டுக்குள்ளார ஒருத்தர் வந்துடக்கூட, ஒரு சின்ன நாய் உள்ள வந்தா கூட பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது எடுத்துட்டு போயிருமோ அப்படின்னு. போற காலம் வந்தாச்சு, 80-85 வயசு ஆயாச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா நைட்டு படுத்தா காலையில எந்திரிப்புமான்னு தெரியாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு மோகம் இருக்கு. என்ன அப்படின்னா இதுதான் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு மோகம் இருக்கு. அதுக்காக பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வைக்கிறது, யாரும் உள்ள வந்துடக்கூடாது, அதை தொற்றக்கூடாது, இதை தொற்றக்கூடாது, என் பொருளை யாரும் எதுவும் தொற்றக்கூடாது, அப்படியே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். அப்ப ஒரு பெரிய மோகம் பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா தமோ குணம். தமோ குணத்துல இருந்து வந்த மோகம் இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு ரஜோகுணம் தேவை, அதை பாதுகாக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் இந்த மோகமானது கண்டிப்பா இருக்கும். அப்ப எங்க சத்துவ குணம் வரப்போகுது? ரஜோகுணமும் தமோ குணமும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சத்துவ குணம் வரும்? வராது. அதனால ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. இதை முக்கியமானது பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணீங்க. யோகக்ஷேம பிரதானசிய, யாரெல்லாம் யோகக்ஷேமத்திலேயே பிரதானமாயிருக்கிறார்களோ, லைட்டா எடுத்துக்கலாம், ஏதோ கொஞ்சோண்டு அதுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிக்கணும். ஒரு 60 வயசு வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கலாம், ஓகே. இப்ப கொஞ்சம் 60 இன்னும் கூட அதிகமா, நான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், 65 வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, சரி இருந்தாலும் தொலைட்டு விட்டுருங்க. ஆனா பாத்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் 85 வயசு வரைக்கும் யோகக்ஷேமத்திலேயே பாத்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. யோகக்ஷேம பிரதானசிய, எவனெல்லாம் பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்திலேயே கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கானோ, அதுலயே லைஃபை பாத்தீங்கன்னா பிரதானமா வச்சிருக்கானோ, ஸ்ரேயசி பிரவருத்திகி துஷ்கராயுதி. இதான் முக்கியமானது. இந்த ஸ்ரேயஸ் மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்றதுன்றது முடியவே முடியாது.
யோகக்ஷேம பிரதானசிய, யோகக்ஷேமத்திலேயே பிரதானமா இருக்கிறவனுக்கு இந்த மோட்ச மார்க்கத்துல ஈடுபடுதல் என்பது ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்தர்முகம் ஆக முடியாது. சத்துவகுண காரியத்துக்குள்ளார போய் குணாதீத்தன் ஆகணும்ன்றது முடியவே முடியாது. வெளியில காரியம் சக்சஸ் பண்ணலாம், ரஜோகுணத்தை வச்சுட்டு நல்லா சம்பாதிக்கலாம், பாதுகாக்கலாம், உங்களுக்கு நல்லவன்ற பேர் இருக்கும், நல்ல திறமசாலின்னு பேர் இருக்கும், எல்லாம் கிடைக்கும், நல்ல தர்மியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா மோட்சம் கிடைக்காது. அப்ப ஸ்ரேயஸ் மார்க்கத்துல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால ஆகையினால் இது அதோ நிர்யோக க்ஷேமோபவ, யோகக்ஷேமத்தை பத்தி கவனம் இல்லாதவனாயிரு. அப்ப யோகக்ஷேமத்துல கவனம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் வராது. ரஜோகுண தமோகுணம் வரல அப்படின்னா நீங்க நித்திய சத்வஸ்தகன் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நிக்க முடியும். நிறைய நித்திய சத்வஸ்தத்துல தொடர்ந்து சத்துவகுணத்துல நின்னீங்க அப்படின்னா பாக்குற சாமர்த்தியம் அதிகமாயிடும். துவந்துவங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு விசிபிளா நீங்க ஆப்ஜெக்டா என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப துவந்துவங்களை பார்த்து 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 இது நான் இல்லை அப்படின்னு குணாதீத்தன் ஆக முடியும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நிர்யோக க்ஷேமோபவன்றது ரொம்ப முக்கியமான உபதேசம். இதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றாரு ஆத்மவான் பவ. ஆத்மவான் பவன என்ன அர்த்தம்? அப்பிரமத்தக பவ. அப்பிரமத்தகனா பிரமாதம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கர்மத்திலிருந்து விலகி போறதுக்கு பேரு பிரமாதம் அப்படின்னு பேரு. கர்த்தவிய அபாவம் அப்படின்னு பேரு. என்ன டியூட்டியோ அந்த டியூட்டியில இருந்து விலகி போறதுக்கு பேரு பிரமாதம்னு பேரு. அப்பிரமத்தோபவ அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனக்குறைவு இல்லாதவனாக இரு. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப கவனமாயிரு. அப்பிரமத்தோன்றதுக்கு அர்த்தம் என்னது? கவனமாயிரு. ஆத்மவான் பவன்றதுக்கு அர்த்தம் கவனமாயிரு. உன்னோட இந்திரிய விஷயங்கள்ல பலகீனமான அப்படின்னா உன் பாதையில இருந்து விலகிடுவ. உன்னுடைய மனசோட பலகீனங்களுக்கு ஆளான அப்படின்னா உன்னோட பாதையில இருந்து விலகி போயிடுவ. அதனால பாத்தீங்கன்னா இந்திரியங்களையும் மனசையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. ஆத்மவானாயிரு, அடக்கியவனாயிரு. அதனால என்ன பண்ணலாம், உன்னுடைய அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீ பண்ண வேண்டிய காரியத்துல கவனக்குறைவு இல்லாம ஈடுபட முடியும். அதனால பாத்தீங்கன்னா அப்பிரமத்தோபவ ஏஷதவ உபதேச, இதுதான் உனக்கு உபதேசம். சங்கர கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கிளியரா சொல்றார், ஏஷதவ உபதேசக ஸ்வதர்மம் அனுதிஷ்டதா. யாரெல்லாம் ஸ்வதர்மத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உனக்கு அப்படிப்பட்ட உனக்கு ஏ அர்ஜுனா இதுதான் உபதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல உங்களுக்கு நான் கிளியரா கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லிபரேஷன் ஆகணும் அப்படின்னா குணாதீதோபவ, இதான் லட்சியம். இதைதான் பாத்தீங்கன்னா நிஸ்திரை குண்யோபவ அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அதை அப்படியே மாத்தினீங்க அப்படின்னா குணாதீதோபவ, குணங்களை கடந்தவனாக ஆவாயாக, குணங்களை கடந்தவனாக இரு. கட்டளை பவன்றது பாத்தீங்கன்னா கட்டளை. சரி, குணங்களை கடந்தவனுக்கு என்ன வேணும்? 4 குவாலிட்டி சொல்றோம். ஒண்ணு நிர்த்வந்தோபவ. நிர்த்வந்தோபவனா இருமைகளை கடந்தவனா இரு. அதுக்கு சாதனம் நித்திய சத்வஸ்தோபவ, சதா சத்வகுணத்தில் நிற்பவனாக இரு. அதுக்கு என்ன சாதனம்? நிர்யோக க்ஷேமோபவ, யோகக்ஷேமத்தில் கவனமில்லாதவனா இரு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சாதனம்? ஆத்மவான் பவ, இந்திரியங்களையும் மனதையும் அடக்கியவனாயிரு, கவனக்குறைவு இல்லாதவனா இரு. அப்ப கீழ இருந்து 4வதுல இருந்து மேல நம்ம இப்ப என்ன பண்ணணும்? கவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய பலகீனங்களை விடுங்க, மனசோட பலகீனங்களை விடுங்க. சும்மா இருந்து சுகம் பாத்தீங்கன்னா கிடைக்குதுன்றத மெதுவா கிராஸ் பண்ண ஆரம்பிங்க. சும்மா இருந்து 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 ஒரு சுகம் இருக்குது அப்படின்றத தெரிய ஆரம்பிச்சுங்க. அப்ப சும்மா இருந்து சுகம் கிடைக்க 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 உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்திரிய பலகீனத்துல இருந்தும் மனசோட பலகீனத்துல இருந்தும் நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பிச்சுக்க முடியும். இந்த மனசோட பலகீனத்துக்கு இந்த இந்திரியங்களுக்காக தீனி போடுறது தேவையில்லை அப்படின்னா சிம்பிள் ஜீவனம் போதும். யோகக்ஷேமம் ரொம்ப மினிமம் இருந்தா போதும். யோகக்ஷேமம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா சத்துவகுணத்துக்கு அதிகமான சமயம் கொடுக்க முடியும். நான் தான் சொல்றேன், ஒரு 50 வயசுக்கு மேல என்ன பண்ணுங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி ஆஃப் வேலைக்கு வந்துடும். ஒரு 50 வயசு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒர்க் எல்லாத்தையும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் கொடுக்குறது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வராங்க ஜாபுக்கெல்லாம் போயிட்டு. என்ன பொழப்புனே தெரியல. இது
அப்ப எதுக்காக ஒர்க் பண்றோன்னே தெரியல, என்ன எதுக்காக பர்பஸ்னே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா பணம் பணம் பணம்னு கம்பெனிக்காரன் என்ன பண்றான், நம்மளை கிரஷ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டா அப்ப நமக்காகன்னு ஜீவன்றது என்ன இருக்கு? அப்போ ஒரு 50 வயசுக்கு மேலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தான் 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாது உங்களுக்கு. அதையும் மெதுவா 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 ஒரு 60 வயசுக்குள்ளாரே என்ன பண்ணணும்னா ஜீரோக்கு கொண்டு வந்துடணும். 24 மணி நேரமும் எனக்காகவே ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு வந்துடணும், சமயம் வந்துடணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், சத்துவ குணத்திலே நிக்க முடியும். உங்களுக்கு சத்துவ குணத்துல நின்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் அதிகமாக அதிகமாகத்தான் உங்களுக்கு இது என்னோடது இல்லை அப்படின்னு இதை தாண்டி நம்மளால போக முடியும், குணாதீதன ஆக முடியும். அதனால சத்துவ குணத்துக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த சித்தாந்தமும் வந்து பாத்தீங்கன்னா இனி படிக்க போறதெல்லாம் இருக்க போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தை அடையறதுக்காகத்தான் இந்திரியங்களை நிக்கிரகம் பண்றது, சத்துவ குணத்துக்காகத்தான் யோகக்ஷேமத்துல கவனம் கொடுக்காம இருக்கிறது, சத்துவ குணத்துல நின்னாதான் துவந்துவங்களை சகிச்சுக்க முடியும், சத்துவ குணத்துல நின்னாதான் குணங்களை பார்க்க முடியும், என்னுடைய சுகம் துக்கம் மானம் அபமானம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நல்லா பார்த்தாதான் அதை தாண்டி போறதுக்கான சாமர்த்தியம் எனக்குள்ளார உண்டா. இதான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம். இந்த சூத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம 14th சாப்டரை நம்ம ஆரம்பிக்க போறோம். 14th சாப்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவதாரிகா பாஷ்யம் ஆச்சாரியர் எழுதுறார். வந்துருங்க, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 14th சாப்டருக்குள்ளார என்டர் ஆகணும். ஆச்சாரியார் ஒரு சம்பந்த பாஷ்யம் பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக இந்த அத்தியாயம் அப்படின்னு ரீசன் சொல்லணும், எதுக்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம், ரீசன் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். சர்வம் உற்பத்தியமானம், 5ஆம் நம்பர் பேஜ் வந்தாச்சு. சர்வம் உற்பத்தியமானம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகாத் உற்பத்தியதே இது உக்தம். ஆச்சாரியர் சொல்றாரு சர்வம் உற்பத்தியமானம், இந்த உலகத்துல உற்பத்தியான எல்லாம், இந்த உலகத்துல எதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் உற்பத்தியானவைகள் எல்லாம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகாத், க்ஷேத்திரம் அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜ்ஞ, இந்த 2 பேரோட சம்யோகத்தினால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாயிற்று என்று எங்க சொல்லப்பட்டிருக்கு, 13:26 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தே பரதர்ஷப. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எது எல்லாம் அசைகின்ற அசையாதவைகள் அப்படின்னு கொஞ்சமும் உண்டாயிருக்கோ உற்பத்தியாயிருக்கோ அவைகள் எல்லாம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜன் அப்படின்ற இந்த 2தோட பிரகிருதி தான் க்ஷேத்திரம், புருஷன் தான் க்ஷேத்திரஜன். இந்த புருஷனும் பிரகிருதியும் சேர்ந்த காரணத்தினால தான் உண்டாயிற்று என்று தெரிந்து கொள்வாயாக. பிரம்மமும் மாயையும் சேர்ந்துதான் இது எல்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு 26ஆவது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா தத்து கதம் இதி, அது எப்படி சுவாமி ரெண்டும் சேர்ந்து எப்படி இதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தத்து பிரதர்ஷனார்த்தம், அதனை நல்லா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுவதற்காக என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முதல் ஸ்லோகத்துல இருந்து 14ஆவது அத்தியாயத்துல பரம் பூயக பிரவக்ஷ்யாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா 14ஆவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப 14ஆவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா முதல் காரணம் இந்த க்ஷேத்திரமும் இந்த க்ஷேத்திரஜனும் சேர்ந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் உண்டாச்சு, இந்த உலகத்துல இருக்கிறது எதெல்லாம் உண்டாயிருக்கோ இதெல்லாம் இந்த 2தோட இணைவுனால உண்டானது அப்படின்னு சொல்றீங்களா, அது எப்படி அப்படின்னு யாருக்காவது கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இந்த 14ஆவது சாப்டர் முதல் ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்கிறார். இத்தியாதி அத்தியாயக ஆரம்பியதே, இந்த முதலான கேள்விக்கு பதில தேடிதான் அத்தியாயமானது ஆரம்பிக்கப்படுது. முதல் ரீசன். 2வது ஆச்சாரியர் சொல்றார் அதவா அல்லது ஈஸ்வர பரதந்திர யோகோ க்ஷேத்திர க்ஷேத்திரஜ யோகோ ஜெகத் காரணத்துவம்.
வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகத்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காரணம் சொல்றோம். ஒன்னு நிமித்த காரணம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம். இந்த உபாதான காரணம்ன்றது தான் நம்ம என்ன பண்றோம், மெட்டீரியல் காசு நம்ம சொல்றோம். மண்ணு மாதிரி பானைக்கு எது காரணம்னு கேட்டா பானைக்கு காரணம் மண்ணு, ஜடம். அதே நேரத்துல பானைய வணையறதுக்கான ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு குயவன் வேணுமா, அதே மாதிரி ஈஸ்வரன் சைத்தன்யம், அதுக்கு பேரு நிமித்த காரணம் அப்படின்னு பேரு. அப்போ எந்த வஸ்து பண்றதா இருந்தாலும் ஒரு ஜடம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் அந்த ஜடத்தை வச்சுக்கிட்டு காரியம் பண்றதுக்கு ஒரு சேத்தனமானது தேவைப்படுது. அப்ப இந்த ரெண்டு காரணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய பிரகிருதி, 24 தத்துவங்களும் ஜட பதார்த்தங்கள், உபாதான காரணம் அப்படின்னு பேரு. இதை வச்சுக்கிட்டு யார் அறிவோட இந்த உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னா சைத்தன்யம் இருக்கு. அவனை தான் க்ஷேத்திரஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணுக்கு உட்பட்டு வந்து பாத்தீங்கன்னா குயவன் இருக்கானா, இல்ல குயவனுக்கு உட்பட்டு வந்து மண் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? குயவனுக்கு உட்பட்டு தான் ஜட பதார்த்தமா இருக்கிற மண் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடியது, க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது, இந்த க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய ஆத்மாக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. அப்ப வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயாத்யக்ஷேன பிரகிருதிக்கு சூயத்தே சச்சராச்சரம். ஒரு அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் ஏற்கனவே சொல்லியிருக்கார். 7th சாப்டர்ல வந்திருக்குல்ல, 9ஆவதா, மயாத்யக்ஷேன பிரகிருதிக்கு சூயத்தே சச்சராச்சரம். என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா வச்சுக்கிட்டு, என்ன ஆதாரமா வச்சு 9:4 போட்டுங்க. நம்ம வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அப்போ இந்த மாயான்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா அது ஜடம், அது சொந்தமா எதுவும் பண்ண முடியாது. அப்ப சைத்தன்யமா இருக்கிற பகவான ஆதாரமா வச்சுக்கிட்டு, பகவான நிமித்தமா வச்சுக்கிட்டு, மயா அத்தியக்ஷேன, பகவான் எப்படிப்பட்டவர், வெறும் சூப்பர்வைஸ் பண்றவர், நிமித்த காரணம். அவருக்கு மேல என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மொத்த அண்ட சராச்சரங்களை எல்லாத்தையும் அந்த மாயா கிரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் 9:10 9:4 இல்ல 9:10. அப்ப கிளியரா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா வச்சுக்கிட்டு பகவானோட சந்நிதியில மாயா காரியம் பண்ணுது. சுதந்திரமா மாயா பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா மாயா சுதந்திரமா பண்ற சாமர்த்தியம் இல்லை, அது ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தனி சாமர்த்தியம் இல்ல, அறிவு இல்லாதது. அப்ப பகவான சந்நிதியில வச்சுக்கிட்டு இது இயங்குது அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. ஆனா நது சாங்கியானாம் இவ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? சாங்கியர்கள் சொல்றாங்க புருஷனும் சுதந்திரம், மாயையும் சுதந்திரம். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா மாயை சுதந்திரமாவே இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சாங்கியர்கள் சொல்றாங்க. ஆனா அது மாதிரி இல்லை. நது சாங்கியானாம் இவ ஸ்வதந்திரயோகோ. சுதந்திரமா சாங்கியர்களை போல இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷனை எதையுமே செய்வதில்லை. இது ஏவம் அர்த்தம். இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காகவும் என்ன பண்ண போது இந்த 14வது அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. அப்ப என்ன அர்த்தம்? சாங்கிய மதத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, கண்டனம் பண்றதுக்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. சாங்கிய பிலாசபி என்ன சொல்லுது? சுதந்திரமா மாயா எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லுது. நம்ம வேதாந்தம் சொல்லுது சுதந்திரமா பண்ணாதப்பா, புருஷன் ஒருத்தன் இருக்கணும், அவனோட சந்நிதியில தான் இது கிரியேஷன் நடக்குது அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. இதை சொல்றதுக்காக 14வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. 2வது ரீசன். 3வது ரீசன் ஆச்சாரியர் சொல்றாரு, பிரகிருதி தத்துவம் குணேஷுச்ச சங்கக சம்சார காரணம் இது உக்தம். யாராவது கேட்கலாம், சம்சாரத்துக்கு எது சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நான் அப்படின்ற நான் இந்த பிரகிருதியில நிக்கிறேன் அப்படின்னா, பிரகிருதி நேத்தனை மொத்தம் 24 தத்துவங்களும் பிரகிருதின்னு பேர். தூக்கத்துல எங்க நிக்கிறேன் நானு? தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயைக்கு மேல நான் நிக்கிறேன், அதனால எனக்கு ஒன்னும் தெரியல. அப்ப தூக்கத்துல இருந்தே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் ஆரம்பிச்சாச்சு.
நான் தூக்கத்துல அவித்யாக்கு மேல நிக்கிறேன் காரண சரீரத்துல. அதுக்கப்புறம் ஜாகிரதத்துல வேக்கப் ஆகும் போது புத்தியில நிக்கிறேன், மனசுல நிக்கிறேன், பஞ்ச தன்மாத்திரைகள்ல நிக்கிறேன், 5 ஞானேந்திரியத்துல நிக்கிறேன், 5 கர்மேந்திரியத்துல நான் நிக்கிறேன், இந்த தேகத்துல நான் நிக்கிறேன், வெளியில இருக்கிற வஸ்துக்கள்ல நான் நிக்கிறேன். அப்போ நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் நான் வந்து பாத்தீங்கன்னா 24 தத்துவங்கள்ல நான் நிக்கிறேன். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரகிருதி தத்துவம். பிரகிருதி தத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரகிருதி தத்துவம் அப்படின்னா பிரகிருதியில நிக்கிற தன்மை. நம்ம சதா சம்சாரிகள் எல்லாம் பிரகிருதியில நிக்கிறோம், தான் தானா நிக்கல. யோக சூத்திரம் என்ன சொல்லுது? யோக சித்த விருத்தி நிரோதக ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தா. எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் தானா நிக்கிறானோ, தான் தன்னில நிக்கிறானோ, அதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேர் சொல்றது. அப்ப வந்து இப்ப நீங்களும் நானும் எங்க நிக்கிறோம்? பிரகிருதியில நின்றுட்டு இருக்கோம், தேகத்துல நின்றுட்டு இருக்கோம். நான் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் தேகத்துல இருக்கு. 13:22 வரப்போகுது. 13:21 இதை பத்தி சொல்லியிருக்கு. அப்படியே பிரகிருதி தத்துவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 13:21 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்கு உங்களுக்கு. பிரகிருதி ஸ்தோகி புங்தே பிரகிருதி ஜான் குணான் அப்படின்னு, புருஷ பிரகிருதி ஸ்தோகி புங்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோசிய சதசத்து யோனி ஜென்மசு அப்படின்னு 21 ஸ்லோகம் சொன்னது ஆச்சாரியர் இங்க பாஷ்யமா பண்றார். 13:21 சொன்னது அப்படியே பாஷ்யமா இங்க அப்படியே ஸ்லோகத்தையே எழுதுற. பிரகிருதியில நம்ம நின்னுகிட்டு இருக்கிறதுனாலையும் கூடவே இந்த 3 குணங்களோடு இருக்கக்கூடிய சங்கத்தினாலையும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் சதா வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதோட வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் அடைஞ்சு இருக்கிற காரணத்தினாலையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப 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 பிறந்து இறந்து அநேக ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு 13:21 சொல்லி முடிச்சாச்சு. இப்ப சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. எத்தனை கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தியாயத்துக்கு முக்கியமான ரீசன் என்னன்றது ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கேள்வி கேட்கப்படும் அப்படின்னா, கஸ்மின் குணே கதம் சங்கஹா. முதல் கேள்வி, எந்த குணத்தோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்விதமாக சங்கமானது நமக்கு உண்டாகுது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண போறோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் 3 குணங்கள் இருக்கு. இதுல எந்த குணத்தோடு நமக்கு எந்த விதமான சங்கமானது பற்றுதலானது உண்டாகுது? முதல் கேள்வி. 2வது, கேவா குணாகா, குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை? குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை? அதுக்கப்புறம் கதம் வாத்தே பத்னாதி, அந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எந்த விதமாக பந்தப்படுத்துகின்றன? 3 குணங்கள் நம்மளை எந்த விதமா பந்தப்படுத்துகின்றன? 4வது, கேவா குணாகா கதம் வாத்தே பத்னாதி, சொல்லியாச்சுல. குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது குணேபியகச்ச மோக்ஷனம் கதம் சியாத், குணங்களிலிருந்து நம்ம விடுதலை அடைவது எப்படி? இந்த குணத்தை தாண்டி போறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கேள்விகள், மொத்தம் 5 வந்துருதா? 5 கேள்வி வருது. ஆமா, வந்து பாத்தீங்கன்னா குணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பந்தத்தை ஏற்படுத்துது? முக்தசிய லட்சணம். முக்தசிய லட்சணம் 5வது. முக்தனுடைய குணாதீத்தனோட லட்சணத்தை சொல்லி ஆகணுமே அப்படின்னு மொத்தம் 5 கேள்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதில் சொல்றதுக்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ஷேத்திரஜனோட சம்பந்தத்தினாலதான் சிருஷ்டி எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்றீங்க, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. ஒரு ரீசன். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாங்கிய பிலாசபியில சொல்லியிருக்கு மாயாவே சுதந்திரமா இந்த கிரியேஷனை பண்ணும் அப்படின்னு. அதை கண்டனம் பண்றதுக்காக இல்ல சைத்தன்யத்துக்கு உட்பட்டு தான் மாயை கருமத்தை பண்ணுது இந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்றதுக்காக 2வது ரீசன். அதுக்கப்புறம் 5 ரீசன் வந்து பாத்தீங்கன்னா 3வதா சொல்றோம். மொத்தம் வந்து 5 2 7 ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம்
ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்துக்கு வந்துருங்க பார்க்கலாம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச பரம் பூயः பிரவக்ஷ்யாமி பரம் பூயः பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ கதாஹ பராம் சித்திமிதோ கதாஹ. ஸ்ரீ பகவானுவாச்ச பரம் பூயः பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ கதாஹ. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆரம்பிக்கிறார். அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதே பகவான் தான் ஆரம்பிக்கிறார். பகவான் கூறினார். என்ன கூறினார் அப்படின்னா செகண்ட் லைன்ல இருந்து மீனிங் எடுங்க, ஃபர்ஸ்ட் லைன் பின்னாடி எடுத்துக்கலாம். யஜ்ஞாத்வா, யஜ்ஞாத்வாவை பிரிச்சோம் அப்படின்னா எத்து ஞாத்வான்னு பிரிக்கணும். எத்து ஞாத்வா அப்படின்னா எதனை அறிந்த பிறகு, எதனை அறிந்த பிறகு. சர்வே முனையாக, முனையாக சர்வே இருக்கு, மாத்தி போட்டுங்க. சர்வே முனையாக எல்லா முனிவர்களும். முனிவர்கள்னா என்ன அர்த்தம்? மனனம் செய்யக்கூடியவர்கள். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் இப்போ வந்து நம்ம சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் மனனம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்காந்து நீங்கள் மனனம் பண்ணுவீங்க. இப்போ நம்ம குரூப்லேயே நிறைய பேர் மனனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்ணுறது முதல்ல, ரெண்டாவது மனனம் பண்ணுறது. இது எப்படி சரியாக இருக்கும்? இது எப்படி சரியாக இருக்கும்? 24 மணி நேரமும் இதே வேலையாக இருக்கும், உள்ளுக்குள்ளாரையே போயிட்டு இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் வேற என்ன வேலை நினைக்கிறீங்க? வேற எந்த வேலையும் இல்லை, வேற பிஸ்னஸே இல்லை. அப்போ நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களையே திரும்ப 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 ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குணங்களை பற்றியும் இந்த குணங்களை கடந்து போறதை பற்றியும் இந்த க்ஷேத்திரத்தின் ஆத்மாவை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பேர் மனனசீலர்கள், முனிவர்கள் அப்படின்னு பேர். இந்த உலகத்துல எத்தனை முனிவர்கள் இருக்காங்களோ சர்வே முனையாக எல்லா முனிவர்களும் இதக பராம் சித்திம் கதாஹா, எதை அறிந்து இந்த சம்சாரத்திலிருந்து, இதக அப்படின்னா இந்த சம்சாரத்திலிருந்து, பராம் சித்திம் மேலான சித்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கதாகா அடைந்தவர்களாக இருக்கிறார்களோ. ஏகப்பட்ட முனிவர்கள் வந்து 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 மோட்சம் அடைஞ்சாச்சு. அப்போ மோட்சம் அடைஞ்சவங்கெல்லாம் எதையோ ஒன்று அறிஞ்சுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை அறிந்து மோட்சம் அடைந்தார்களோ அது எப்படிப்பட்டது? ஞானானாம் உத்தமம் தது, ஞானங்களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உத்தமமான ஞானம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரம் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பரம் ஞானம் இருக்கிறதுலேயே உத்தமமான ஞானம். ஏன் சுவாமி இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஞானம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஞானங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா பந்தப்படுத்துறது. இந்த உலகியலான ஞானங்கள் எவ்வளோ பெரிய ஞானமா இருந்தாலும் அது உங்களுக்கு லிபரேஷன் கொடுக்கறதா இல்லை. ஆனா ஒரே ஒரு ஞானம் மட்டும், இந்த ஆத்ம ஞானம் மட்டும், இந்த பிரகிருதி புருஷனை பிரிச்சு அறிகிற ஞானம் இருக்கே, இந்த ஞானம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கறதுனால இதுக்கு பேர் ஒரு அட்ஜெக்டிவ் போடுறோம், உத்தமம்னு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறோம், பரம் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறோம். ஞானங்களிலேயே உத்தமமான ஞானம், அது மட்டும் இல்லாம பரம் ஞானம் மேலான ஞானம், அதை வந்து நான் உனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா பூயக பிரவக்ஷ்யாமி. நான் பலமுறை சொல்லியாச்சு, 2வது சாப்டர்ல இருந்தே உபதேசம் ஆரம்பிச்சாச்சு. திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நமக்கு புத்தி வந்து பார்த்தீங்கன்னா மரமண்டையா இருக்குல்ல, எருமாட்டு புத்தியா இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணரவே முடியாம இருக்கும், தவிக்கிறோம் நம்ம. அதனால நான் என்ன பண்றேன், அர்ஜுனா உனக்கு நான் திரும்பவும் அந்த உத்தமமான மேலான ஞானத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கின்றேன். எதையறிந்து முனிவர்கள் எல்லாம் மோட்சத்தை அடைந்தார்களோ, பராம் சித்தியை அடைந்தார்களோ, அதை நான் உனக்கு திரும்பவும் கூறுகின்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார்
பிரதிஜ்ஞா பண்ணிக்கிட்டு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, பரம், பரம்னா என்ன அர்த்தம்? ஞானம். ஸ்லோகத்துல இருக்கிறது பரம் அப்படின்னா பின்னாடி ஞானம் உத்தமம் இருக்குல்ல, அந்த ஞானம் உத்தமம்னோட ஞானத்தோட சேர்த்துக்கணும். பரம் ஞானம் இது வியவகிதேன சம்பந்தக. இந்த பரம் சப்தத்தோட பின்னாடி இருக்கிற ஞானத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கணும். வியவகிதம் அப்படின்னா பிரித்து சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பரம் ஞானம். அப்ப பரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மேலானது. அந்த மேலானதுன்றத வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கணும்? விசேஷணமா ஞானத்துக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலான ஞானம். சரி, மேலான ஞானம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூயகா. பரம் பூயகன் இருக்கு. அந்த மேலான ஞானத்தை நான் என்ன பண்ண போறேன்? பூயக அப்படின்னா மீண்டும், புனக. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா, மீண்டும்னா என்ன அர்த்தம்? திரும்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்வேஷு அத்தியாயேஷு, பூர்வேஷு சர்வேஷு அத்தியாயேஷு, கடந்து போன எல்லா அத்தியாயத்திலையும் 2வது அத்தியாயத்துல ஆரம்பிச்ச உபதேசம் 13வது அத்தியாயம் வரைக்கும் நான் திரும்ப 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 இதையே தான் பேசியிருக்கேன். கடந்து போன 13 அத்தியாயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அசகிருத்து உக்தம் அபி, பலமுறை நான் வந்து பாத்தீங்கன்னா சகிருத்துனா ஒரு முறை, அசகிருத்துனா பலமுறை, பலமுறை நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கூறியிருந்தாலும் கூட திரும்பவும் நான் உனக்கு என்ன பண்றேன்? பிரவக்ஷியாமி, சொல்கின்றேன். ஏன் சொல்றீங்க அப்படின்னா தத்துச்ச பரம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா பரம், மேலானது. பரவஸ்து விஷயத்வாத், ரொம்ப மேலானதா இருக்கிறதுனால அல்ப ஜீவிகளா இருக்கிற நம்மளால திரும்ப திரும்ப வந்து கேட்டாலும் புரிஞ்சுக்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா பரவஸ்து விஷயத்துவாத்துன்னு அர்த்தம், பரபிரம்மத்தை பத்தின விஷயமா இருக்கிறதுனால நான் திரும்பவும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்கின்றேன். கிம் தத்து, அது என்னது? திரும்பவும் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா ஞானம், ஞானத்தை சொல்ல போறேன். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? சர்வேஷாம் ஞானானாம் உத்தமம். அது எல்லா ஞானங்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதெல்லாம் ஞானம் இருக்கோ எல்லா ஞானங்களிலும் இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான ஞானம். ஏன் உத்தமம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உத்தம பலத்வாத், ரொம்ப உத்தமமான பலன் மோக்ஷம். அந்த உத்தமமான மோட்ச பலனை உடையதுனால இந்த ஞானமே வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான ஞானம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ஞானங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வசதி பண்றதுக்காக மட்டும்தான். பண்பற்று ஜாமுக்காக ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? மோட்சத்துக்காக பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு ஆராய்ச்சி, ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கணும்னு ரிசர்ச் இருக்கா அப்படின்னா எந்த லெபார்டரியும் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை பத்தி யோசனை இல்லவே இல்லை. எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ட இருக்க மணியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம், அதுக்காக எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய போகங்களுக்கும் இந்திரியங்களை சொபஸ்டிகேஷனா வச்சுக்கிறதுக்காகவும் லைஃப் ஸ்டைலை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான் எல்லா ரிசர்ச்சும் எல்லா ஞானங்களும் இருக்கு. அப்ப ஒரே ஒரு ஞானம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கிற ஞானமா இருக்கு, இந்த ஆத்ம ஞானம். அதனால இதுக்கு பேர் என்ன பேருனா மோக்ஷம்ன்ற உத்தம பலனை கொடுக்கறதுனால இந்த ஞானம் உத்தமமான ஞானம். அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்றாரு ஞானானாம் இதி, ஞானங்களில் எல்லாம் இந்த உலகத்துல அனந்த ஞானம் இருக்கு. எல்லா ஞானங்களிலும் ந அமானித்வாதீனாம். இங்க உடனே ஞானம்னு நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நம்ம போன அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 20 குவாலிட்டிஸ்க்கு பேரும் ஞானம்னே பேர் வச்சிருந்தோம். சககாரி சாதனங்கள் அப்படின்னு 20 சாதனங்களை சொன்னோம். ஞானத்தை கொடுக்கறதுனால அவைகளுக்கும் பெயர் ஞானம் அப்படின்னு 20. அமானித்துவம், அதம்பித்துவம், சாந்தி, ஆர்ஜவம், அஹிம்சா அப்படின்னு வரிசையா குவாலிட்டி சொல்லியிருந்தோம். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஞானம்னு எடுக்காதீங்க, அது சககாரி சாதனம். கிம் தருகி, ஏன் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞாதி ஞேய வஸ்து விஷயானாம் இது. நம்ம இங்க ஞானம்னு எடுக்கிறது என்ன அப்படின்னா யஜ்ஞ ஞானம். இது மாதிரி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுர் ஞானம், கம்ப்யூட்டர் ஞானம், அப்புறம் மருந்து ஞானம், அது இதுன்னு ஏகப்பட்ட ஞானங்கள் இருக்கு. அந்த ஞானங்களை தான் எடுக்கணும் முடிய அந்த 20 குவாலிட்டிஸ் இங்க எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற தானின மோக்ஷாய,
ஏன் அந்த 20 எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 20 குவாலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மோட்சம் இல்லை. அதுக்கு பேர் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், ஞான சாதனம்னு சொல்லியிருக்கோம், சககாரி சாதனம்னு சொல்லியிருக்க முடிய. இப்போ நிறைய பேர் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, இங்கே திருவண்ணாமலையில் கூட நிறைய பேர் இந்த குவாலிட்டிஸை அனுஷ்டானம் பண்ணுறதுனாலேயே மோட்சம் கிடைச்சுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லவனாக இருந்து நல்ல குவாலிட்டிஸை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே மோட்சம் தன்னால் வந்துடணும். இல்லை இல்லைப்பா, மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விசாரம் பண்ணியாகும். அப்போ ஆத்ம அனாத்ம விசாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச சாதனம் ஒழிய, நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது சககாரி தான், அது கூட ஹெல்ப் பண்ணுறது தான் ஒழிய, இந்த சககாரி சாதனங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த விசாரம் பண்ணணும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானி ந மோக்ஷாய, இந்த சககாரி சாதனங்கள் எல்லாம் மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி சாதனம் அல்ல. இதம் தூ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆத்ம அனாத்ம விசாரம் இருக்கு பாருங்க, க்ஷேத்திரஜனை பற்றின விசாரம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதம் து மோக்ஷாய, இதுதான் மோட்சத்துக்கு உபயோகப்படுது. இது பர உத்தம சப்தாபியாம் ஸ்தௌதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம அனாத்ம விசாரத்தை பற்றி என்ன பண்ணுது அப்படின்னா உத்தமம் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லப்படுது. உத்தமமான ஞானம், பரம் ஞானம் அப்படின்னு 2 அட்ஜெக்டிவ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானமானது ஸ்துதி செய்யப்படுகின்றது. எதுக்காக இந்த 2 அட்ஜெக்டிவை போட்டு ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரோத்ரு புத்தி ருச்சி உத்பாதனார்த்தம். கேட்குறவங்க மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குப்பனோ சுப்பனோ சொல்றது இல்லை, இது வந்து ரொம்ப உத்தமமான ஞானம், ரொம்ப மேலான ஞானம், இந்த உலகத்திலேயே மேலான ஞானம் இதுதான் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் நமக்கு என்ன ஆகும், இந்த அத்தியாயத்தை கேட்கறதுல ஒரு ருச்சி உண்டாகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஹோ அப்போ இது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் போல இருக்கு, நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் போல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் குவியும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 அட்ஜெக்டிவை கிருஷ்ண பரமாத்மா மார்க்கெட்டிங் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாரும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதான் பெஸ்ட் அப்படின்றோம். அப்போ பெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை கேட்டோன்னு நமக்கு வந்து என்னது பெஸ்டா இதா அப்படின்னு ஃபோக்கஸ் வருது. இதே வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன பண்ணியிருக்காரு, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கார். 2 வார்த்தை அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, எத்து ஞாத்வா, இந்த ஞானத்தை எப்படிப்பட்டது அப்படின்னா எதனை அறிந்து. எத்து ஞாத்வான்னு என்ன அர்த்தம், எத்து ஞானம் ஞாத்வா, எந்த ஞானத்தை அறிந்து, பிராப்திய, நல்ல குருநாதர்கிட்ட இருந்து நல்ல சாஸ்திரங்களை படிச்சு முறையா இந்த ஞானத்தை, எந்த ஞானத்தை அறிந்து பிராப்தி பண்ணி. முனையக, முனையகனா முனிவர்கள், முனிவர்கள்னா யார் எடுக்கணும், சந்நியாசினோ மனநசீலாகா. சன்னியாசின்னு என்ன அர்த்தம், காவி போட்டவங்கலாம் சன்னியாசி இல்லை, தாடி என்ன மாதிரி தாடி வச்சு கொண்டை போட்டு ஒரு திருப்பன்றத்தை போட்டால் சன்னியாசி இல்லை. சன்னியாசினா என்ன அர்த்தம், மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு சிரவணம் பண்ணும்போதே ஒரு நல்ல நாலேஜ் கிடைச்சிரும். சிரவணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட நான் என்ன பண்ணேன், சிரவணம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சன்னியாசம் கேட்டேன். சாமி சன்னியாசம் எடுத்துக்கணும் சாமி அப்படின்னு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர்கிட்ட சன்னியாசம் எடுக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் அனுப்புகிறாரு என்னோட சுவாமி. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சாதுக்கள், எல்லாம் வயசானவங்க, நிறைய பேர் பாடம் படித்தவங்க எல்லாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்குட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் சுவாமிகிட்ட போய் அப்படியே சாமி 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 லிஸ்ட்டில் என் பேரும் போட்டு விட்ருங்க சாமி, லிஸ்ட்டில் என் பேரும் போட்டு விட்ருங்க சாமி. நான் அப்போ தான் போயிருக்கேன், போய் ஒரு 6 மாதம் கூட ஆகலை. 6 மாதம் கூட ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன், நான் 23 வயசு, என் பேரும் சேர்த்துங்க, என் பேரும் சேர்த்துங்க, எனக்கும் சன்னியாசம் வேணும், எனக்கும் சன்னியாசம் வேணும்னு. சின்ன பையனாச்சுன்னு எங்கள் சுவாமி என்ன பண்ணார், சரி போப்பா போப்பா போப்பான்ட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போய் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். சன்னியாசம் என்ன தெரியும் உனக்கு, சன்னியாசத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சன்னியாசம் என்ன சன்னியாசம் தானே, நமக்கு அப்படி தானே தெரியும், சன்னியாசம்னா சன்னியாசம் தானே. சன்னியாசம் மீன்ஸ் சன்னியாசம், காவிய வஸ்திரம் போட்டுக்கிறது, பேரை மாற்றிக்கிறது, காவிய வஸ்திரம் மாற்றி பேரை மாற்றி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சன்னியாசம். இதான சன்னியாசம் அப்படின்னா, பேசாமல் பிரஸ்தானத்திரத்தை முடிக்கிற வரைக்கும் வந்து பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு சன்னியாசம்னு தெரியாமல் சன்னியாசம் தெரியும் போ அப்படின்ட்டு அப்படியே நோஸ் கட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சன்னியாசம் பேசுன இனிமேன்ட்டு அவ்வளோதான், அடிதான் ஒன்று, பேசக்கூடாது அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் பிருகதாரண்யகம் முடிக்கிற வரைக்கும் சுவாமிகிட்ட எந்த பேச்சும் இல்லை. எனக்கு பிருகதாரண்யம் முடிக்கும் போது தெரிஞ்சு போச்சு, பிருகதாரண்யத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக விசாரம், அவ்வளோ விசாரம் அங்கே நடக்குது. யாக்ஞவல்ய மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தை பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு, எதுக்கு சந்நியாசம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூரண சிரவணம் நடந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, சர்வ கருமங்களையும் தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்தாதான் மனனம் பண்ண முடியும். அப்ப சிரவணம் பண்ணதுக்கு பிறகுதான் புரியுது எதுக்கு சந்நியாசம் அப்படின்னு. சந்நியாசம் எதுக்கு அப்படின்னா, நான் வெளியில விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விசாரம் பண்ண முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில விவகாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையை அடைய முடியாது, நிதித்தியாசனம் பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக தான் சந்நியாசம். ஒன்னு சிரவணம் பண்றதுக்காக சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னு பேர். இன்னொன்னு சிரவணம் பண்ணினவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனனத்தையும் நிதித்தியாசனத்தையும் பண்றதுக்காக 24 மணி நேரமும் தனக்காகவே வச்சுக்கிறதுக்காக தான் அவன் என்ன பண்றான், மற்ற எல்லா கருமத்தையும் விட்டுட்டு இதே வேலையா இருக்கிறதுக்காக சந்நியாசம். அதுக்கு பேரு வித்வத் சந்நியாசம், நிஷ்டையை அடையிறதுக்கு அப்படின்னு. சந்நியாசத்துல 2 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சாஸ்திரம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரஸ்தானத்திரையை முடிச்சதுக்கு பிறகு எனக்கு கன்க்ளூஷன் ஆச்சு, நான் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு. லௌகிகம் பக்கம் போகணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணுமா அப்படின்னு வரும்போது நான் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும், மனனத்துல நிதித்தியாசனத்துல போகணுமா அப்படின்னும் போது அதுக்கு சாதனமா சுவாமிகிட்ட போய் நான் கேட்கிறேன், சுவாமி சன்னியாசம் எடுத்துக்கலான் இருக்கேன். கரெக்ட், இதான் சரியான சமயம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பண்ணு, ஒரு லெட்டர் எழுதி கையில கொடுத்து நான் பேசுறேன் போ அப்படின்னு சன்னியாசம் எடுத்தாச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவர் 6 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோ சரியான சமயம் அப்படின்னு. அப்போ குருநாதர் வாயில இருந்தே வருது அப்படின்னா சன்னியாசத்தை பத்தி தெரிஞ்சதுனால. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முனிவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குருநாதர் மூலமா இந்த வேதாந்த பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு, பிரகிருதினா என்ன, புருஷன்னா யாரு, என்ன இந்த உலகம்னா என்ன, அப்படி இந்த சம்சாரத்துக்கு எது காரணம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை, ஒரே வேலை, பிரிச்சு 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 பாக்குறது. அதுக்கப்புறம் தான்லயே நிக்கிறது, இதுதான் வேலை அப்படின்னு தெரிஞ்ச என்ன பண்றாங்க முனிவர்கள். யாரு முனிவர்கள்? ஆச்சாரியர் சொல்றாரு சந்நியாசினக, சந்நியாசிகள். சந்நியாசிகளா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, மனனசீலாகா. இப்ப என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துட்டு வேற எந்த வேலையும் இல்லாம சதா வந்து பாத்தீங்கன்னா மனனத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சர்வே, யாரெல்லாம் மனனசீலர்களா மனனம் பண்றாங்களோ அந்த சன்னியாசிகளா இருக்கிற முனிவர்கள் சர்வே எல்லாரும் பராம் சித்திம். இப்ப சிரவணத்துக்கு அப்புறம் மனனம், மனனத்துக்கு அப்புறம் இப்ப நான் எங்க போவேன், அடுத்து எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பேசாம நிதித்தியாசனத்துல தான்ல உட்காரு. அப்ப நிதித்தியாசனத்து இருந்தோம் அப்படின்னா எதை அடைவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பராம் சித்திம் சொல்லக்கூடிய ஆத்ம நிஷ்டையை, மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார்கள். எங்க இருந்து? இதகா அஸ்மாத் தேக பந்தாத்து, இந்த தேகத்துல இருக்க பந்தம் இருக்குல்ல, நான் அப்படின்னு இந்த நானையும் இந்த தேகமும் கட்டி வைக்கப்பட்டிருக்குல்ல, இந்த கட்டி வைக்கப்பட்டது எல்லாத்தையும் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு மனனத்தினால நீக்கி அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல தான்லயே நின்னு, அப்ப தான்லயே நிக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேகாதிகள்ல நின்னோம், அதை செப்பரேட் பண்ணிட்டு தான்லயே நிக்கிறதுக்கு பேரு நிதித்தியாசனம். அப்படி தான்ல நிக்கிறதுனால ஆத்மனிஷ்டைன்னு சொல்லக்கூடிய மோட்சமானது சொஸ்வரூப அவஸ்தானம்னு சொல்றோம், தன்னிலையே தான் நிற்றலானது உண்டாகிறது. இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனனசீலர்களா இருக்கிற முனிவர்களும் அடைந்தார்களோ. அப்ப எந்த ஞானத்தை அடைஞ்சு, எந்த ஞானத்தை மனனம் பண்ணி, எந்த ஞானத்துல நின்னு மோட்சத்தை அடைந்தார்களோ அந்த ஞானத்தை நான் உனக்கு என்ன பண்ண போறேன், சொல்ல போகின்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் பிரதிஜ்ஞா பண்ணிட்டார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். இனிமே இதை தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண.